ஹாய், வெல்கம் டு சாண்ட் விஜய் கார்டன். இன்றைக்கி நம்ம வீட்டில் மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம். எங்கள் வீட்டில் 5 பேர் இருக்கோம். நான் 2 டைமுக்கு சாப்பிட்ற அளவுக்கு நான் செய்ய போகிறேன். அதுக்கு பார்த்திங்கன்னா 1 கிலோ மட்டன், 1 கிலோ சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன், ஒரு 3/4 கிலோ அளவுக்கு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், 7-8 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், அப்புறம் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு லெமன் போட்டுக்கலாம். அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், நசிப்பூ, பிரிஞ்சி இலை, அப்புறமா சில்லி பவுடர் வந்து வெறும் தனி மிளகாத்தூள் போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதனால் சில்லி பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கொத்தமல்லி, புதினா வந்து கொத்தமல்லி அதிகமாகவும் அதை விட கொஞ்சம் கம்மியாக புதினா எடுத்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்புறம் நெக்ஸ்ட்டு தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறமா கர்டு, ஒரு பிரியாணிக்கு தேவையான ஐட்டம்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் அரிசியை வந்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க. நம்ம தாளிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஊற வச்சா சரியாக இருக்கும். நான் இன்றைக்கி தம் பிரியாணி தான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்கிறத பார்க்கலாம். இப்போ பாருங்க, மட்டனை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறோம். வாஷ் பண்ணிட்டு இருந்துடலாம். இப்போ நாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம், சமைக்க போகிறோம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் கொஞ்சம் நல்லா ஊற்றிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் பிரியாணிக்கு. பாருங்க, ஒரு நல்லா ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு இருக்குது. நீங்கள் நல்லா எண்ணெய் சாப்பிட்றவங்களா இருந்தால் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெயோட 2 ஸ்பூன் கீ போட்டுக்கோங்க. என்கிட்ட கீ இல்லை, அதனால் போடல. எனக்கு கீ பிடிக்காது. கீ போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக வரும். நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பாருங்கள், பிரிஞ்சி இலை, 2 பட்டை, லவங்கம், ஏலக்காய், கிராம்பு எல்லாம் இருக்குது. இது நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இந்த அளவுக்கு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த மாதிரி மெல்லிசாக கட் பண்ணிக்கோங்க, நீளமாக. இது சேர்த்துக்கலாம். நம்ம எவ்வளோ வெங்காயம் சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கும். வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். நான் ஒரு 7 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து டேஸ்ட்டுக்காக போடுறது. நீங்கள் வந்து நல்லா காரம் சாப்பிட்றவங்களா இருந்தால் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அப்படி காரம் வேணான்னா முழுசு அப்படியே சேர்த்துக்கோங்க. நான் 2 மிளகாய் மட்டும் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட்டு போட்டால் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருக்கு, எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் கொத்தமல்லியும் புதினாவும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுக்கிறதுல பாதி சேர்த்துக்கலாம், பாதி வந்து கடைசியாக சேர்க்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா சேர்த்து நல்லா இது ஒரு 2 மினிட்ஸ் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு சேர்க்கணும். அப்போ தான் இதோட ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும். இப்போ வந்து கொத்தமல்லி புதினாலாம் வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து 5 ஸ்பூன் சேர்க்க போகிறேன். 2, 3, 4, 5 ஸ்பூன் இந்த அளவு ஸ்பூனில் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து இஞ்சி பூண்டு ஸ்மெல் வந்து பச்சை வாசனை வராத அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும்.
இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டு வாசனை எல்லாம், பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு, நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வதக்குறோமோ அதில் தான் பிரியாணியோட டேஸ்ட்டே இருக்குது. நம்ம வந்து பிரியாணி செய்கிறதுக்கு வந்து நல்லா கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். நம்ம எண்ணெய் குறைவாக ஊற்றினாலையும் அடி பிடிக்காமல் வரும். தம் போட்டு செய்யும்போது அடியில் நல்லா அடி பிடிக்காமல் வர்றதுக்காக கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. வெயிட்லெஸ்ஸாக எடுத்தோம்னா சீக்கிரமாகவே அடி பிடிச்சிக்கும். இது நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள், தக்காளியும் நல்லா வதங்கி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு தனியாக தெரியுது பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா நம்ம வதக்கணும். தெரியுதுங்களா? எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ வந்து தயிர் ஆட் பண்ணலாம். நல்ல புளிப்பில்லாத தயிரை எடுத்து 4 ஸ்பூன் நான் ஆட் பண்ணுறேன். சேர்த்துருக்கேன். இதை வந்து ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து மட்டனை வந்து குக்கரில் ஒரு 3 விசில் விட்டு வேக வச்சுருக்கேன். அதை வந்து சேர்த்து நல்லா கொஞ்சம் நேரம் எண்ணெயிலே வதக்கிக்கலாம். இப்போ வந்து நான் சில்லி பவுட்ரு ஆட் பண்ணிக்கிறேன். 3 ஸ்பூன் நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நாங்கள் எல்லாம் காரம் கம்மியாக சாப்பிட்றோங்க, அதனால். நான் ஒரு 3 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் அப்புறம் மிளகாத்தூளெல்லாம் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இது வந்து நல்லா எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா வேக வச்ச கறி எடுத்து போட்டு அதையும் எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிக்கணும். எண்ணெயிலே வதக்கும் போது தான் அதில் நல்லா உப்பு, காரம், மசாலாலாம் இறங்கும். அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஆட் பண்ணலாம். தண்ணியும் வந்து எத்தனை டம்ளர், நான் 5 டம்ளர் அரிசிக்கு 5 டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கரெக்டாக. அதை வந்து நல்லா கொதிக்க வச்சு இதோட அப்புறமா சேர்த்துக்கலாம். இப்போ வந்து மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கியாச்சு பாருங்கள். பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்லா வதங்கியாச்சு. இப்போ வந்து நான் வேக வச்ச மட்டன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இந்த மட்டனை வந்து நல்லா இந்த மசாலாவோட கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷமாவது நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் இதெல்லாம் காரம் இறங்கும். இதிலே நம்ம 10 to 15 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கலந்து வச்சுருக்க தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்ல மட்டன் வந்து ஃப்ரை ஆயாச்சு.
பாருங்கள், பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்லா மசாலாவோடு மிக்ஸ் ஆகிடுச்சு. ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது, உடைஞ்சிடும். மசாலாவோட பாதி வெந்தாச்சு. இப்போ நான் ஒரு பக்கம் தண்ணி அளந்து சூடு பண்ணியிருக்கேன். மட்டன் பேக் வச்சு தண்ணியோடு சேர்த்து அளந்து போட்டு ஊற வச்சுருக்கேன். தண்ணி சூடு ஆனவுடனே எடுத்து மட்டனில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம அளந்து வச்ச தண்ணியை சேர்த்தாச்சு. இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இதில் உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இது இப்போ நல்லா கொதிக்கட்டும். நான் ஏற்கனவே சூடு பண்ணிட்டேன், அதனால் சீக்கிரம் கொதிச்சிடும். பக்கத்தில் ஒரு தவா சூடு பண்ணி வச்சுருக்கேன் தம் போடுறதுக்கு. இதில் நல்லா கொதித்தோடனே அரிசியை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன் நான். இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசியை சேர்த்துடலாம். நான் சீரக சம்பா அரிசி எடுத்துருக்கேன். நல்லா 3-4 டைம் வாஷ் பண்ணிவிட்டு தாளிக்கும்போது ஊற வச்சா போதும், நமக்கு கரெக்டாக வந்துடும். எல்லாம் ரெடியாக ஆகிறதுக்கு வெந்து வர்றதுக்கு 1/2 மணி நேரம் ஆகிடும். அதனால் கரெக்டாக சரியாக போகும். முன்னாடியே ஊற வைக்கணுன்றது இல்லை. இப்போ இது நல்லா ஒரு கலரி விட்டுருங்க. அரிசியும் தண்ணியும் ஒரு ஈக்குவல் ஸ்டேஜுக்கு வரும்போது நம்ம தம் போட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் விடலாம். அரிசி சேர்த்தாச்சு. இப்போ நம்ம ஒரு 1/2 லெமன் சேர்த்துக்கலாம். இது உதிரியாக வரும் சாப்பாடு, அதுக்காக நம்ம 1/2 லெமன் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணுறேன் நான். நீங்கள் நெய் சாப்பிட்றவங்களா இருந்தால் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க நெய்யை. இப்போ பேலன்ஸ் இருக்கிற கிட்ட கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. நம்ம தம் போட்டுடலாம். இந்த ஸ்டேஜ் வந்தவுடனே நம்ம நல்ல டைட்டாக இருக்கிற மாதிரி நல்லா மூடிட்டு தவா மேலே தூக்கி வைக்க போகிறோம். இப்போ பாருங்கள், அடியில் தவா ஏற்கனவே நல்லா ஹீட் பண்ணி வச்சுருந்தேன். அதில் தூக்கி வச்சாச்சு. அதுக்கு மேலே ஒரு வெயிட் வச்சாச்சு. நல்லா மூடி கேப் இல்லாமல் வச்சு ஒரு 15 to 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அப்புறம் எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போ 1/2 hour ஆகிடுச்சி. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்க, நல்லா வெந்திருக்கு. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.